ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடுல பாட்டில் ராதா படத்தோடைய ரிவ்யூவை பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டா நடந்த ஒரு இந்த படம் தொடர்பான நிகழ்வுல இயக்குனர் மிஷ்கின் சீஃப் கெஸ்டா வந்து கலந்துகிட்டு வேற லெவல்ல பேசிட்டு போனாரு. படத்துக்கு வந்து வேற லெவல்ல ப்ரொமோஷன் வந்து கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய டீசர் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப சமூக அக்கறை கொண்ட ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு. ஸோ மிஷ்கின் ஸ்டைல்லே இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு எனக்கு கூட ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா சீஃப் கெஸ்டா வர்றவரே வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றதுக்கு நாங்க அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்லாம் தோணுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. வேணா தம்புல வேணா அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். பாட்டில் ராதா குடிக்கிறவங்க குடிக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஓசி குடினே ஒரு இதை வச்சுக்கிட்டு அதுக்காகவே காத்து கிடக்குறவங்க, குடிக்கிறவங்களுடைய குடும்பத்துக்காரவங்க, அவங்களோடவே டிராவல் பண்ணக்கூடிய ஆட்கள், குடி நோயாளிகள், அதுக்கப்புறம் வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவர் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், பார்த்து உணர வேண்டிய படம், பார்த்து திருந்த வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பாட்டில் ராதாவை சொல்லலாம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித்தோடைய பட்டறையிலிருந்து அவருடைய தயாரிப்பிலிருந்து தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முழு நீள சமூக அக்கறை கொண்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காகவே நிச்சயமா வந்து பாராட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல குடியால எவ்வளவுலாம் வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத சொல்றதுக்கு நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் இல்ல, எல்லா சினிமாவிலையும் வந்திருக்கு. ஆனா அதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பத்தி இவ்வளவு டெப்தா டீடைல்டா சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் படங்கள் வரல. அந்த வகையில் இந்த பாட்டில் ராதா வந்ததுக்கு வந்து நிச்சயமா ஒரு பாராட்ட சொல்லணும். குரு சோமசுந்தரம் அந்த கேரக்டருக்கே பாட்டில் ராதாவுக்குன்னே அளவெடுத்து செதுக்கி செஞ்சு வச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை தவிர அந்த குடிகார நபராக இவ்வளவு தத்ரூபமாக ஒரு நடிப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி குரு சோமசுந்தரத்தால் மட்டுமே இது சாத்தியமாகக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு மனுஷன் அந்த பிகினிங்ல இருந்து கடைசி எண்டு வரைக்கும் பிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து அப்பாவியான பொண்டாட்டியாக சஞ்சனா நடராஜன், அவங்க இதுக்கு வரைக்கும் நிறைய நார்த் பேஸ்ட் ரோல்ஸ்ல பார்த்துருக்கோம். ஆனா எனக்கு சஞ்சனா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் டோனு, அவங்களுடைய பாடி டைப் எல்லாத்துக்குமே அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த படத்துல அவங்களுடைய இயல்பான நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா மெச்சூர்டா அவ்வளோ அழகா வந்து அந்த பரிதாபமான பாவப்பட்ட பொண்டாட்டி எதுக்கெடுத்தாலும் என்னடா பண்றதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் அவ்வளவு அழகா வந்து இந்த படத்துல கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு நான் ரொம்ப ரொம்ப இந்த படத்துல ரசிச்ச கேரக்டர், ரொம்ப நாளுக்கு பிறகு ஜான் விஜயோட கதாபாத்திரம் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அவருடைய அதாவது வில்லத்தனமும் இருக்கணும், அந்த மூஞ்சிக்குள்ள ஒரு சோகமும் இருக்கும், ஒரு ஸ்ட்ரிக்டாவும் இருக்கும், ஆனா வந்து பேசிக்கா நல்லவரும் கூட. இந்த மாதிரியான எல்லா குவாலிட்டிஸையும் ஒரு கேரக்டர் வந்து ஒரு முகத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஜான் விஜயோட கேரக்டர் வந்தது. அதே மாதிரி அந்த மறுவாழ்வு மையத்துக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்களாக பலருடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதுல முக்கியமா வந்து ஜமா படத்தோடைய ஹீரோ பாரி இளவழகன், அதன் பிறகு லொல்லு சபா மாறன், அதன் பிறகு வந்து நண்பராக வரக்கூடிய ஆண்டனி, இந்த மாதிரியான எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான ரோலை வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் ரூபேஷ் சாஜியோடைய சினிமாட்டோகிராஃபி, அதன் பிறகு வந்து ஷான் ரோடானுடைய இசை, அந்த வந்து படம் வந்து போற போக்குல நம்மளையும் சேர்த்து ஆர்ஆர் வாசிச்சு நீங்களும் உள்ள குச்சிருங்க, என் கூட சேர்ந்து வந்து நீங்களும் இது பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு வந்து அவருடைய பின்னணி இசை அண்ட் பாடல்களும் வந்து அழகா இருந்தது. அதன் பிறகு சங்கத்தமிழனோட எடிட்டிங். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் அண்ட் படத்தில் நடித்த படக்குழுவினர் எல்லாருமே வந்து இந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், குடி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை, அது ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய சராசரியான வாழ்க்கை வாழக்கூடிய, தினமும் வந்து வேலைக்கு போனாதான் சோறு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பாடு படுத்துது, அந்த பாடு அவன் குடும்பத்தை என்னமா படுத்துது, அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையும் எப்படியெல்லாம் வந்து சொலட்டி அடிக்குது அப்படிங்கிறத இவ்வளவு தெள்ள தெளிவா வந்து யாராலையும் வந்து படத்துல காமிக்க முடியாது. நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையறாலையும் கேட்டகரியிலையும் வந்து வந்திருக்கும். அதை வந்து இப்படி சிபாரிசு பண்ணுவாங்க, நீங்க அப்படி பாருங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒருவேளை பாரஞ்சித் அவர்களுக்கு ஒரு தயாரிப்பாளரா ஒரு வேண்டுகோள், இந்த ஒயின் ஷாப்ல இந்த பக்கம் எல்லாம் வந்து குடிச்சிட்டு உழுந்து கிடக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு பிறகு அவங்கள தெளிவிஞ்சு நல்லா ஓரளவுக்கு ஓகே இப்ப ரெடி அப்படின்னு இருக்கிற டைம்ல கட்டாயமா வலுக்கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாவது இந்த படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சிருங்க ஒரு தடவையாது
அப்படிங்கறது என்னோட சைட்ல வந்து ஒரு ரெக்வஸ்டாவே நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த படத்தை பார்ப்பாங்களா, இது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இது ஒரு முயற்சியா, ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்ப ஒரு சில படங்கள்லாம் வந்து குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூல் மூலமா அப்ரோச் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ஷோஸ் வந்து போட்டு ஏதாவது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்து யாருக்கு கொண்டு போய் ரீச் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியா இதை எப்படியாவது செயல்படுத்திட வேணும் அப்படிங்கறத ஒரு ரெக்வஸ்டா வச்சுட்டு இந்த ரிவ்யூ வந்து நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு படங்களும் வாரத்துல ஒவ்வொரு விதமா நாங்க வந்து பாக்குறோம், அதை வந்து என்ஜாய் பண்றோம். பட் சில படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படமாக தான் நான் பாட்டில் ராதா படத்தை வந்து சொல்றேன். கண்டிப்பா பார்த்து ஜஸ்ட் படமா மட்டுமே கடந்து போயிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, உங்க வீட்டிலே ஒரு ஆள் இருப்பாங்க இந்த மாதிரி, இந்த ராதா மாதிரி. அவங்களாம் வந்து பார்த்து திருந்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போய் என்ன அப்படிங்கறத காமிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.